எப்படி விஎஸ் கோட டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதுல, அதில் டெக்ஸ்ட்டை உங்கள் ப்ரௌசரில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் லிங்காகவே ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. தென் இந்த சைட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து என்ன OS நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து டவுன்லோட் ஆப்ஷனுக்கு போயிட்டு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். டவுன்லோட் ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அது ஃபஸ்ட்டு உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இன்னர் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதில் வந்து என்னென்னா, நம்ம எந்த பாத்தில் போய் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு. அதை நம்ம டிஃபால்ட்டாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த பேஜ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு கேட்குது. அது வேணாம், நம்ம டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். அப்புறம் இன்னொரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா, நம்ம விஎஸ் கோட லோகோ வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஷோ ஆகணுமான்னு கேட்குது. ஃபஸ்ட்டு இது அதுக்கு நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்தோன்னா என்ன பண்ணணும்னா, மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் காட்டும். அது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. தென் இன்ஸ்டால் ப்ராசஸ் முடிஞ்சோன்னா என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஃபினிஷ்னு காட்டும். அது ஃபினிஷ் முடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விஎஸ் கோட் வந்து டிஃபால்ட்டாகவே ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட் டைமு நம்ம விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறப்ப இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம செட்டப் பண்ணணும். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, தீம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 தீம் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எது உங்களுக்கு செட் ஆகும்னு பாருங்கள். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக டார்க் மோட் இருக்குல்ல, அது வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே காட்டும். இதில் வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்கும். அதுக்கெலாம் நம்ம ஸ்கிப் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே போகலாம். இதுவரையும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, விஎஸ் கோடில் எப்படி தீம்ஸ்லாம் செட் பண்ணுறது பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து செட்டப் பண்ணணும். ஸோ அதுக்காக என்னன்னா, டாப் லெஃப்ட்டில் வந்து ஃபைல்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணிங்கன்னா என்ன காட்டுதுன்னா, உங்களுக்கு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோடை வந்து நம்ம கொடுக்குறப்ப அந்த ஃபைல்ஸ் ஃபோல்டர்லாம் எங்கன்னா அதில் போய் ஸ்டோர் ஆகணும். அதுக்காக நம்ம ஃபோல்டர் வந்து கேட்குது. ஸோ என்ன பண்ணால் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு அந்த டெஸ்க்டாப் ஐக்கனில் நீங்கள் எங்கே வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்காக அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஓப்பன் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துன்னா ஆத்தரைஸ்டு அப்படின்னு காட்டும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓகேன்னு எடுத்துக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன ஃபோல்டர்ஸ் வந்து நீங்கள் அதில் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே அந்த ஃபோல்டரில் வந்து செட் ஆயிரும். இந்த வீடியோவில் விஎஸ் கோடை இன்ஸ்டால் பண்ணுறதும் அடுத்து செட்டப் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து டவுன்லோட் பண்ணோம். அதை பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அதை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே நேவிகேஷன் பார்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள்.